ஸோ இப்போ ஒரு சேலஞ்சு. இப்போ நம்ம வந்து ரொம்ப காமெடி பண்ண போகிறோன்றது மட்டும் தெரியும் எனக்கு. இன்னொரு ரவுண்ட். சரி, ஓவரால் ட்ரிப் எப்படிப்பா பாண்டிச்சேரி? ஓவரால் மஜாபா. ஹாய், ஆக்சுவலி இப்போ நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். பாண்டிச்சேரியில் இருக்க பீச் தான், அதான் அந்த ராக் பீச், காந்தி சிலையில் இருக்க பீச். அந்த பீச்சுக்கு வந்து சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்திருக்கோம். காலையில் வந்து இப்போ ஒரு 5:45 இருக்கும். சன்ரைஸ் இன்னும் வரல. 6 o'clock ஆகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னுமே சன் இன்னும் வரல. என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் பார்க்க போகிறேன். இதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சன் வரவே இல்லை. நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததில் வந்து வெளிச்சம் வந்துருச்சு. ஸோ நான் சன்ரைஸ் வந்துட்டு இருக்கோம்னு நினச்சேன். ஆனால் ஸ்டில் சன்ரைஸ் இன்னும் வரவே இல்லை. மேடம் ரெக்கார்டிங்காக நான் ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் இன்னுமே வந்து சூரிய பகவான் வர மாதிரி தெரியல. அவர் என்ன நினச்சாரு தெரியல. இந்த பொண்ணுலாம் என்னை பார்க்க வந்திருக்கு, என்ன ஒரு ஆச்சரியம், இதெல்லாம் ஒரு ஆளு நான் வரணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூகுளில் 6:36 இருந்தது. இப்போ 6:37 மேலே ஆகிட்டு போயிட்டே இருக்கு. ஆனால் இன்னுமே சன் வரல. எனக்கு நம்ம இதெல்லாம் ஆச்சரியமாக தான் இருக்கு. நான் போனால் வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். அழகா பார்த்துட்டு இருப்பாங்க. சன்ரைஸ் குறுக்கால யாரு பார்க்கும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் சன்ரைஸ் பார்த்தேன். இவ்வளோ அழகா இருக்கும் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் எழுந்திருப்பேன்னு தெரியல. பட் இன்னைக்கு தான் வந்து ஒரு ஆர்வ குரல்ல எழுந்துட்டேன். இன்னைக்கு நான் வந்து சன்ரைஸ் பார்த்தே ஆகணும். இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், சன்ரைஸ் பார்க்காம போனேன். எப்படி சென்னையிலே பார்த்ததில்லை, சரி ஏது பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் வந்து பார்க்கலான்னு பார்த்தோம். பட் அது கடலுக்கு நடுவில் வந்து சன்ரைஸ் ஆகும்னு பார்த்தேன். இது கொஞ்சம் மேலே டாப்ல ரைஸ் ஆச்சு. கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்க சொன்ன டைம் 6:36. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா அவர் வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு தான் அவர் வந்திருக்காரு. நாங்கள் 6:30லேருந்து கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டே உட்காந்துருந்தோம். வர டைம் லேப்ஸ் வீடியோ எடுத்தோம். இப்போ அவர் வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நார்மல் வீடியோ கூட ஒன்று எடுத்தேன், நல்லா இருந்தது. அந்த வரும்போது அந்த ஆரேஞ்சஸ்லாம் தெரியும் போது எவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் போக போக தான் அது வந்து அந்த கிளிட்டர் ஆகிற மாதிரி அந்த லுக்கு வருது. அது வரைக்கும் வந்து ரொம்ப டல்லான ஒரு ஆரேஞ்ச் ஷேட். அதுக்கப்புறமா வந்து சென்டரில் போகும்போது ஒரு ஒயிட் கலரில் தான் தெரியுது. ஆரேஞ்சாக தெரிய மாட்டாது பகல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா. டே டைமில் இந்த காலையில் தான் இதெல்லாம் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. நான் இவ்வளோ வருஷமாக நான் மிஸ் பண்ணிட்டேன். இத்தனை வருஷமாக நான் பார்க்காம இந்த லேட்டாக இருந்தனால வந்து லேட்டாக வந்து எனக்கு காமிச்சிருக்காரு. வெரி ஹாப்பி சிங். ஆக்சுவலி வந்து நாங்கள் பெட்ரோல் போடாமல் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த உள்ளே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு பெட்ரோல் பங்கே இருக்காது. ஃப்ரண்ட்லேயே ஒரு ஷாப்பில் வந்து பாட்டிலில் பெட்ரோல் வாங்கிக்கோங்கன்றாங்க. ஸோ அதுக்காக போயிட்டுருக்கோம். 1 லிட்டரு பாட்டில் எடுத்து கொடுங்க. எவ்வளோக்கா? காலி ஆகிடும். நம்ம மாலோட ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. என்ன ஒரு அழகாக கம்மல்லாம் தொங்குது. இங்கெல்லாம் வந்து பாட்டிலில் பெட்ரோல் கொடுக்குறாங்கன்னும் போது புதுசாக இருக்கு. நீங்களே ஊத்துறீங்களா? நல்லா போச்சு. சூப்பர். இந்த கோயிலேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா தான் மத்திர் மந்திர்.
பேர் சொல்லிட்டு இருக்கேன், மத்திர் மந்திர் தான் போல இருக்கு. இங்கே வந்து 2 வீலர் பார்க்கிங் 20 rupees. நம்ம இங்கேருந்து மத்திர் மந்திர் போகிறதுக்கு முன்னாடி இங்கே பார்க் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து இயர்லி மார்னிங் வந்தனால இங்கே வந்து அவ்வளோ பைக்ஸ் இல்லை. ஒரு வழியாக நம்ம மத்திர் மந்திரை கண்டுபிடிச்சிட்டோம். அது மத்திர் மந்திர் இல்லை, மாத்ரி மந்திர். பைக்கெல்லாம் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டியா? இது ஃபாரஸ்டே தான். எங்கே தாங்க போகிறேன்? ஃபாரஸ்ட்டில் எப்படிலாம் இருக்கு போகிறேன். ஃபாரஸ்டே தான் மச்சி. இது ஸ்னேக்கெல்லாம் இருக்கும் போலயே. இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபாரஸ்ட் போலயே. அது பயங்கரமான ஒரு ஃபாரஸ்ட் போல. மத்ரி மந்திர் அப்படின்ட்டு ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்குது. ஸோ ஆக்சுவலி உள்ளே வந்து 1 கிலோமீட்டர் நம்ம வாக் பண்ணி வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு போர்டு பார்த்துருப்பீங்க. அதாவது ஹேண்டிகேப் அவங்களுக்குலாம் வந்து தள்ளு வண்டி கொடுக்குறாங்க போல். உள்ளே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வெஹிக்கிளும் இருக்குது. ஐ மீன் ஒன்லி ஹேண்டிகேப்புக்கு. மற்றவங்க எல்லாருமே வந்து நடந்து தான் போகணும். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வாக். வந்துட்டோம். ஸோ அதனால் வந்து மேடம் வந்து இந்த ஸ்பாட்லேயே டல் ஆகிட்டாங்க. பெட்ரோல் டவுனு. ஏர்லி மார்னிங் நாங்கள் தான் சொன்னோம்ல சன்ரைஸ் பார்க்கலாம். ஏர்லி மார்னிங் கிளம்பணும். அங்கே போயிட்டு சாப்பிடவே முடியல. ஏன்னா நாங்கள் வந்து பீச்சை சுற்றி பார்த்துட்டு சரி உடனே ரூமுக்கு போயிடலான்னு பார்த்தோம். சரி இந்த மத்ரி மந்திர் நல்லா இருக்கும், வில்லேஜ் மாதிரி சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருக்கும், போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படியே அதுவும் பார்த்துட்டோன்னா வேறு ஏதாவது பிளேஸ் கவர் பண்ணலாம்ல. அதனால இந்த வாட்டியாவது ஃபுல்லாக எல்லா பிளேஸும் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம். பசிக்குது, எங்கே சாப்பிட்டு வருதுன்னு தெரியல. ஒன் மோர் திங் நான் சொல்லணும்னு நினச்சேன். பெட்ரோல் வந்து நீங்கள் மத்ரி மந்திருக்கு உள்ளே வரும்போது அந்த ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு ஊருக்கு போகும். நீங்கள் அங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்காது. சரியா? இப்போ அதுக்கு பெட்ரோல் போடணும்னா நீங்கள் வந்து அந்த மத்திர் மந்திருக்கு அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ரைட் திரும்புவீங்க. அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து நீங்கள் பெட்ரோல் போட்டுக்கணுமா. ஏன்னா இங்கே எங்கே பெட்ரோல் பங்கும் கிடையாது. அங்கே என்ட்ரன்ஸில் வந்து சில ஷாப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பாட்டில்லையே பெட்ரோல் தராங்க. அந்த பாட்டிலில் தர பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து உங்களுக்கு 110 rupees. பார்த்துருப்பீங்க அந்த பாட்டி ஒருத்தவங்க ஃபீல் பண்ணாங்களா, அது 120 rupees தான். எனக்கு என்னால் வந்து டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அவ்வளோ வேலை. நம்ம ஊரில் இருக்க பெட்ரோலே வந்து அதிகம். பட் ஸ்டில் நம்ம ஆக்சுவலி பெட்ரோல் போடணும், ஒரு அர்ஜென்ட். ஷூர். நம்ம வந்து உள்ளே வரும்போது பெட்ரோல் இல்லாமல் வந்துட்டோம்னா இவ்வளோ தூரம் வந்து மாட்டிப்போம். ஏன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம வெளியிலேருந்து வரும்ல. அதனால நம்ம வந்து பெட்ரோல் போட்டு வர்றது சேஃப்டி. ஸோ நீங்கள் முன்னாடி ஏதாவது பெட்ரோல் பங்க்ல போட்டு இதுக்குள்ளே வாங்க. உள்ளே வந்து இவங்ககிட்ட மாட்டிக்காதீங்க. பெட்ரோல் ரேட் ரொம்ப ஒரு வெல்கம் டூ போட்டிருக்காங்க. 9:30 தான் பாஸ் இஷ்யூ பண்ணுவான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சரி நம்ம 8:40 வந்துட்டோம், போய் பார்ப்போம். அழகாக ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நான் அவங்களுக்கு நிறைய பூ பூக்குது இல்லை, எல்லா செடியில இருந்தும் அதை வச்சு அவங்க டெக்கரேட் பண்ணிடலாம். இங்கே நம்ம முடிச்சிருவோம் பிரேக்ஃபாஸ்ட். ஏதாவது வாங்க. தோசைப்பா 2 தோசை வாங்கியிருக்கோம். ஆண்டி மாதிரி சொல்கிறேன் தோசை. நம்ம பாண்டிச்சேரியிலேயே வந்து நம்ம ஃபாரினர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க பார்க்கறதுக்கு எல்லாமே. எனக்கு இன்னும் ஃபாரின்ல இருக்க மாதிரி ஒரு நினைப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாவே வந்து எல்லாமே ஷாப்ஸ் தானா. நம்ம மத்திரி மந்திருக்கு அந்த மத்திரி மந்திருக்கு நடந்து வர வழி ஃபுல்லாவே வந்து ஷாப்ஸ் இருக்குமா. பட் 9:30க்கு மேலே ஓப்பன் பண்ணுவாங்க போல. அதுக்கப்புறம் தான் ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து சீக்கிரமா வந்தாலும் நம்ம வெயிட் தான் பண்ணணும் போல. நாங்கள் சீக்கிரம் வந்து தோசை சாப்பிடலாம். இப்போ பசி எனக்கு நான் நினச்சிட்டே இந்த ஷாப் எதுவுமே இருக்காதுன்னு. இது உள்ள நிறைய ஷாப்ஸ் இருக்கு. பட் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஒரே ஒரு ஷாப் ஓப்பன் ஆகுது. அது சில கேக்ஸ் அந்த காமிச்சேன் பாருங்க. அப்படி இப்போ அந்த தோசை ஆர்டர் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. சாப்பிட போகிறோம். இங்கே நிறைய பேர் வந்து ஃபாரினர்ஸ் இட்லி சாப்பிட்றதுலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நீ தோசையை சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லி எப்படி இருக்குது தோசை அப்படின்ட்டு. சுடுது. தக்காளி சட்னியா? தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி இப்போ அடிக்க போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பசின்னு உயிரை வாங்கினதுக்கு கரெக்டாக தோசை அமைஞ்சிருது. தக்காளி சட்னி நம்ம தோசை மாதிரி தான் இருக்கு. நம்ம தோசை மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊரில் நம்ம தோசை மாதிரி தான் இருக்கும். வெளிநாட்டு வந்து நினைப்பு மனசில் இருக்கு. தோசை பிச்சா ஈஸியா வருது. ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ட்ரன்ஸே இவ்வளோ அழகா இருக்கே. உள்ள வந்து வீடியோ ஏதோ காட்டுவாங்களாம். அதை பார்த்தா நமக்கு புரியுமா? அதனால விடுறாங்க போல. ஆக்சுவலி வந்து அந்த மத்ரே மந்திரில் இருக்கிற அந்த குளோப் வந்து ஃபுல் கோல்டாமா. ஸோ இப்போ ஆக்சுவலி கொரோனா காலத்தில் க்ளோஸ் பண்ணி அது உள்ளே வந்து போயிட்டு மெடிடேஷன் பண்ணலாமா. இப்போ கொரோனாவுக்காக வந்து அந்த உள்ளே மெடிடேஷன் பண்ணுறதை மட்டும் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நம்ம வெளியில் இருக்க அந்த கோல்டு ஃபுல்லாக பார்க்கலாம் போல். நான் நினச்சேன் கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணி சும்மா அந்த குளோப் போல் இருக்குது உள்ளே மெடிடேட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் ஃபுல் கோல்டுன்னும் போது அது பார்க்க ஆசையாக தான் இருக்குது. ஸோ வாங்க போகலாம். ஸோ ஆக்சுவலி இதுதான் பாஸ். இது வந்து ஃப்ரீ பாஸ். நம்ம வந்து உள்ள என்ட்ரன்ஸில் இங்கே வரும்போதே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க பாஸ். நம்ம இதை வாங்கிட்டு உள்ளே வரணும். அழகாக எல்லாம் ரெடியாகி வராங்கல்ல. செம்மையா இருக்கு பிளேஸ். பயங்கரமான ஒரு காட்டு பகுதி. நான் ஒரு காட்டுக்குள்ள அந்த மாதிரி ஃபீல் பண்றேன். காட்டுக்குள்ளே போகும் காட்டு பாதையில நடந்து போறோம். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. இது மாதிரி ஒரு காட்டுல நடந்து போற மாதிரி ஒரு ஃபீல். நம்ம அதே மாதிரினா மந்திர்னா சென்டர்லயே வந்து அந்த குளோப் இருக்கும். இந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கல. அந்த வர என்ட்ரன்ஸ் தான் அந்த ஃபாரஸ்ட் மாதிரி கொண்டு நினைச்சேன். பட் உள்ள நடந்து போற அந்த 1 கிலோமீட்டருமே இந்த மாதிரி ஃபாரஸ்ட். அதுல வந்து ஷாப், சாப்பிடுறதுக்கு ஜூஸ் கடை. ஐயோ இதெல்லாம் முடியலையே. தோசை ஆனா செம்மையா இருந்தது. டீ குடிக்கும் போது வீடியோ எடுக்கல, ஏன்னா ரொம்ப பசின்றதுனால. இப்போ ஒரு தோசை தான் சாப்பிட்டோம். நேத்து தோசை வந்து 155 இருக்கு. எவ்வளவு ஒரு ஜாலியா இருக்கு. இப்போ பூச்சி பாத்தீங்களா? அந்த பூச்சி பார்த்து மேடம் பயந்துட்டாங்க. அது நான் குட்டி நம்ம ஊர்ல எல்லாம் இருக்குல்ல குட்டி ரயில் பூச்சின்னுவாங்கல்ல, அது பார்த்தேன் நானு. அது சாதாரணமா பண்ணிட்டு இது இவ்வளவு பெருசா இருக்கு. இதுல நடக்க பயமா தான் இருக்கு. மேல வேற காட்டு பூச்சி போல நிறைய செடி எல்லாம் இருக்குல்ல, அதனால இன்னும் வேணா பூச்சி வரலாம். நம்ம தான் கேர்ஃபுல்லா நடந்து போகணும். ஆமா. அப்புறம் இந்த ஃபாரினர்ஸ்லாம் இட்லி சாப்பிடுறாங்க, தோசை சாப்பிடுறாங்க. பெரிய அதிசயம். நீ தான் பெரிய அதிசயம் பாக்குற. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நான் வந்து நான் தமிழ்நாடு விட்டு வெளியே எங்கேயுமே போனது இல்லையா. பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கோம். இங்கேயும் தமிழர்கள் தானே இருக்காங்க. எல்லாருமே வந்து தமிழ் தான் பேச போறாங்கன்னு பார்த்தா அந்த ஃபாரினர்ஸ் தமிழ் பேசுறாங்க பாருங்க. சான்ஸே இல்ல. இப்போ என்னாச்சு, ஆக்சுவலி வரும்போது ஒருத்தர்கிட்ட ரூட் கேட்டோம். அவர் வந்து தமிழ் பேசுறாரு. எப்படின்னா
நீங்க எங்க போகணும் அப்படின்றாரு. அந்த லொகேஷன் எங்க இருக்கு அவங்க கிட்ட பேசுறது வந்து சீரியஸ்லி வந்து ரொம்ப ஒரு ஜாலியா இருக்கு. நம்மளோட சென்னை மாதிரி இல்லாம இங்க வந்து டிஃபரெண்டா இருக்கு. என்ஜாயிங் எ லாட். ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் 2 டேஸ்க்காக தான் பிளான் பண்ணி வந்தேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமான்னு இருக்கு. எங்களுக்கு போவே மனசு வரல. இந்த மத்ரி மந்திர்ல வந்து தங்கிலாம் வந்து மெடிடேஷன் கத்துக்கிட்டு போவாங்களாம். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் போல இருக்கு. நம்ம வந்து சும்மா பார்க்க தான் போறோம். வழியில் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால இதை விட்டு போக மனசு வரல. அதனால் இங்கே ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்க. ஆமாம். சுற்றி பார்த்துட்டிங்களா? போகலாமா? மத்ரி மந்திர். சரி மகப்படாதா. A piece of peace, quiet and contemplation. ஃபுல்லாக சோலார் பேனல் தான். கரண்ட்டு ஃபுல்லாக இங்கே. அதான் அவ்வளோ சோலார் பேனல் வச்சுருக்காங்க. அங்கே கூட பார்த்தேன்னா ஒரு சோலார் கிச்சன் ஒன்று. ஆமாம். எப்படி போட்டுருக்காங்க பாரு. இது தாண்டி போனேன் அவனை செத்தடா நாய அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறாங்க. இந்த வேலையை தாண்டி போக கூடாது. அதான் கதை. ஏன் அப்படி? இல்லை ஏன் அப்படின்னா நீ போயிட்டு அங்கே போய் நாசம் பண்ணுவ. அங்கே போய் கக்கா போய் வைப்ப, உச்சா போய் வைப்பேன். நாங்கள் கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணி வைப்போமா, நீங்கள் வந்து போய் உச்சா போய் வைப்பீங்களாம். அப்புறம் எப்படி நாங்கள் வந்து அலோவ் பண்ணுவோம்? அனிமல்ஸ் ஏதோ வரும் போல, அதனால போகாதீங்க. மனுஷனை தான் அனிமல்ஸ்னு போட்டிருக்காங்க. இந்த ஒயர்ல கரண்ட் ஷாக் வச்சிருக்காங்க போல. இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் நானு. நீ எது காமெடி பண்ற? நீ எல்லாம் நினைப்படி. வந்து அந்த கல் ராக்கா எஸ் ராக் எல்லாம் இருக்கு பாருங்க. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இது இவங்களே கொண்டாந்து நட்டு வச்சிருப்பாங்களோ? ஆமா, நட்டு வைக்கிறாங்க. கல்ல நட்டு வைக்கிறது கேள்விப்பட்டீங்களா? அதான் முதல்ல உள்ள போனா போட்டோஸ் எடுக்க முடியும். உன்ன மாதிரி ஆளுங்கலாம் அது மாதிரி நாசம் முடித்தீங்கன்னு தான் நாங்கள் அந்த மாதிரி வேலி போட்டு வச்சிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ஓவர். பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. வீடியோல போன்ல பார்க்கும்போது சின்னதா தெரியுது இல்ல, அது ஆக்சுவலி ரொம்ப பெருசு. அதனால உள்ள போய் உட்காந்து மெடிடேட் பண்றாங்க. அப்ப பெருசா தான் இருக்கும்னு நினைச்சேன். இந்த மரம் தான் ரொம்ப அழகா இருக்குல்ல, இலையே இல்லாம ரொம்ப அழகா இருக்கு. இது மேல ஏறி உட்காந்து போட்டோஸ் எடுத்தா சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனலாக குளோப் ரீச் பண்ணிட்டோம். 1 கிலோமீட்டர் நடந்து வந்து குளோப் கிட்ட வந்தாச்சு. குளோப் வந்து தூரத்துல இருந்து ரொம்ப பெருசா தெரியுது. ஆமா, கிட்ட போனா ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு. ஆமா, ஆக்சுவலி இப்போ இந்த கொரோனா டைம் அப்படின்றதுனால இந்த குளோபுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதான் உள்ள போய் உட்கார. அதே மாதிரி நீங்க போட்டோ எடுக்கலாம். ஸோ இங்க ட்ரோன் வச்சு நீங்க போட்டோ எடுக்கக்கூடாது. ஐ மீன் ட்ரோன் வச்சு நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு சைன் தெரியுதுன்னு நினைக்கிறாங்க இங்க. அப்படியே? ஆமா, அவங்க போட்டுருக்காங்க பாருங்க. ட்ரோன் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, மற்றபடி கேமராஸ்க்கு அந்த பிரச்சனை இல்லை. அலௌடு அப்படின்னு. வாவ், ஓ மை காட், செமையா இருக்குல்ல. இஸ் திஸ் ஃபுல்லி கோல்ட்? தெரியலையே, சொன்னாங்கடா ஃபுல்லி கோல்டுன்னு. இவ்வளோ பெருசா இருக்கு. அப்போ இதோட மச்சான் உள்ள போயிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். கிட்ட போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, எல்லாருமே இங்கேயே ஸ்டாப் ஆயிட்டாங்க. போனீங்க கிட்ட போய் பார்க்குற மாதிரி தான் எல்லாரும் அங்கே வரைக்கும் போயிருப்பாங்கல்ல.
இப்போ நாங்கள் இங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் கிட்டலாம் கேட்டோம். அங்கே நிறைய லேடிஸ் வந்து ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க. நாங்கள் கேட்டோம் இங்கே எப்படி ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கீங்களே எப்படி அதுன்னு கேட்டதுக்கு 100 மெம்பர்ஸ் வேலை பார்க்குறாங்களாம். அந்த லான்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஜென்ட்ஸ்லாம் வந்து மிஷின் வச்சு க்ளீன் பண்ணுவாங்களாம். லேடிஸ் வந்து அதில் இருக்க குப்பை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி அந்த குளோபெல்லாம் தொடச்சி கிடச்சி ரெடி பண்ணி வைப்பாங்களாம். ஸோ பயங்கர வேலை இருக்குமா. பத்தாததுக்கு வரவங்கெல்லாம் வேறு வந்து வாட்டர் பாட்டில் மாஸ்க் எல்லாம் குப்பை போட்டு போயிடுறாங்க. அதுவும் வந்து எக்ஸ்ட்ரா வேலைன்றாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அது ஒரிஜினல் கோல்டுலாம் கிடையாது, அது வந்து கோல்டு மிக்சடாம். ஸோ மிக்சட் பட் கோல்டு இருக்குது அதில், பட் மிக்சட் தான், ஃபுல்லி கோல்டுலாம் கிடையாது அப்படி சொன்னாங்க. அப்புறம் வந்து இவ்வளோ நேரம் அவங்ககிட்ட தான் பேசி டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய விஷயம் சொன்னாங்க. உள்ளே வந்து மெடிடேட் பண்ணலாம், பட் ஸ்டில் வந்து நார்மல் இப்போ கொரோனா டைம்னு இல்லாமல் நார்மல் டைம்லேயே வந்து நம்ம முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டு தான் வர முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கெல்லாம் விற்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைட் தான் ஃபுல்லாகவே. நேற்று நைட் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஹேங்கிங் எல்லாமே வந்து லைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்து. நாங்கள் நைட் டைம் காட்டுறேன், இது வந்து டே டைமில் இப்படி தான் இருக்கும். சரி அவ்வளோதான் மத்திரி மந்திர் வந்து முடிஞ்சு போச்சு.